எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 20. விக்ரமனின் கல்யாண வேலைகள் நடந்து கொண்டிருக்க விக்ரமன் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல்தான் நடந்து கொண்டான். தன் கூட வேலை பார்ப்பவர்களுக்கு கூட பத்திரிகை வைக்க விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிந்த பிறகு ரிசப்ஷனுக்கு அழைத்துக் கொள்ளலாம் என்று சாதாரணமாக விட்டுவிட்டான். கல்லூரியில் புரோகிராம் நடத்த தேவையான அலங்கார பொருட்கள், லைட் செட்டிங்ஸ் என அனைத்தும் வந்திறங்கியது. கல்லூரியில் பாடம் எதுவும் எடுக்கவில்லை என்பதால் மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருந்தனர். சிலர் போட்டியில் பங்கேற்க தீவிரமாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தனர். ஆடல் சிவாவிற்காக வாங்கி வந்த கிட்டாரை கொடுத்து அதை வைத்துதான் பாட்டு பாடி பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்து இருந்தனர். சிவா அந்த கிட்டாரை முதலில் வாங்க மறுத்தாலும், "உன் பர்த்டேக்கு நான் தர கிஃப்டடா" என சமாதானப்படுத்தினாள். ஆடல், ஈவினிங் வீட்டுக்கு வரேன், கடைசியா ஒரு முறை ஃபுல் சாங் பாடி பாத்துருவேன்ன. சரிடா என நிமிர்ந்து பார்க்க யாழினி நின்று கொண்டிருந்தாள். அவள் கையிலும் கிட்டார் இருந்தது. அதை ஒரு புருவம் உயர்த்தி பார்த்தவன் பின் கண்டு கொள்ளாமல் மீண்டும் குனிந்து கிட்டாரை திருகிக் கொண்டிருந்தான். ஆடலும் அவளது நண்பர்களும் எழுந்து வேறு இடத்தில் மாறி அமர்ந்து கொண்டனர். "சிவா, நீங்க நாளைக்கு பாடப் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன்." சிவா அவளை ஏறிட்டும் பார்க்காமல் என தலையசைத்தான். "ஆல் தி பெஸ்ட் சிவா" என தன் கையில் இருந்த பெரிய கிட்டாரை சிவாவிடம் கொடுக்க, "எதுக்கு அது?" என தன் முன்தலையை கோதியபடி கேட்க, "ஐயோ கொல்றியடா பாவி" என இமை அசையாமல் பார்க்க, "ஹலோ" என அவள் முன் சொடக்கு போடவும் தான் சுயத்திற்கு வந்தவள். "என்னோட சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க" என்றதும், "வேணாம், என்கிட்ட இருக்கு." "அது ஜஸ்ட் மினி கிட்டார், அதனால பெருசா யூஸ் இல்ல. இது ஒரிஜினல், உங்களுக்காக தான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன்" என்றதும் அது மற்றவர்கள் காதில் விழாமல் இல்லை. ஆடலுக்கே ஒரு மாதிரியாகத்தான் போனது. "கபிலன், பாத்தீங்களா இதுக்கு வாய? எல்லாத்தையும் மட்டம் தட்டுது. அதனாலதான் அன்னைக்கே சண்டைக்கு போனேன். நீங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க." "சரி சரி விடுடா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத" என்றாள் ஆடல். சிவா உக்கிரமாக யாழினியை முறைத்தவன். "தேவையில்லாம பேசாத, வாயை உடைச்சிருவேன். இது என் ஃப்ரெண்டு ஆடல் வாங்கி கொடுத்தது" என கடுக்கடுக்க. "சோ வாட், நானும் உங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சுதான் நீங்க பாடணும்" என அவன் கையில் உள்ள கிட்டாரை புடுங்க போக சிவா வேறு கையில் கிட்டாரை மாற்றி வைத்து கொண்டவன் பல்லை கடித்து கொண்டு, "எல்லாரும் பாக்குறாங்க, இப்படி மோசமா நடந்துக்காத, இங்க இருந்து போ" என்றதும் யாழினிக்கு கோபமும் அழுகையும் பொத்து கொண்டு வந்தது. நேராக ஆடலிடம் சென்றவள், "ஆடல், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்." ஆடல் நிமிர்ந்து என்ன என்பது போல் பார்க்க, "நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்கன்னு மார்னிங் தான் தெரிஞ்சது. உடனே அவசர அவசரமா போய் இந்த கிட்டாரை ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இது ஒரிஜினல் கிட்டார், தயவு செஞ்சு இதை வச்சு பாடுங்க ப்ளீஸ், எனக்காக" என கெஞ்சவும் ஆடலுக்கு அவளை பார்க்க பாவமாக போனது. சிவா யாழினியின் கையை பிடித்து திருப்பி, "இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பேசக்கூடாது. ரொம்ப கொஞ்சல் மசரு வச்சுக்காம இங்க இருந்து கிளம்பு." "ஏன் சிவா நான் பேசக்கூடாது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன கபிலா, நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா?" என கேட்க கபிலன் முழித்தவன், "இது என்னடா எனக்கு வந்து சோதனை?" என்றெண்ணியவன் பதில் சொல்லாமல் இருக்க, சிவா, "யாழினி, நீ போ, என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற" என தலையில் கை வைக்கவும், "ஆடல் ப்ளீஸ், நீ சொன்ன சிவா கேட்பாங்க. ஜஸ்ட் இதை வச்சு பாடிட்டு திரும்பி கூட தர சொல்லு, நான் வாங்கிக்கிறேன் எனக்காக" என கண்களால் கெஞ்ச ஆடல் அவளிடம், "சரி யாழினி, நீ இதை வச்சுட்டு போ, ஆனா நாங்க பாடிட்டு திரும்ப உன்கிட்ட கொடுத்துருவோம், உனக்கு ஓகே தானா?" என்றதும் யாழினி யோசிக்காமல் சரி என தலையாட்டியவள், "ஆடல் ரொம்ப தேங்க்ஸ், நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன்." "ஆடல், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு ஓகே சொன்ன? நான் இந்த கிட்டாரை தொடவே மாட்டேன்" என சிவா உறுதியாக சொல்ல யாழினி ஆடலை பாவமாக பார்த்தாள். "நீ போய் யாழினி, நான் பாத்துக்கிறேன்" என தைரியம் ஓட்ட, "சரி ஆடல், பை." சிவா பக்கம் திரும்பி, "ஒழுங்கா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்" என நகர்ந்தாள். சிவா கோவமாக ஆடலை பார்த்து, "நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீ வாங்கி கொடுத்த கிட்டார் தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கடி அவகிட்ட கிட்டாரை வாங்கின? நான் அதை தொடவே மாட்டேன்." "பிடிவாத பிடிக்காத சிவா, ஒரு முறை தானே, ஓ மியூசிக் ரசிகன்னு நினைச்சுக்கோ. அதோட அவ தான் திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டால. அது மட்டும் இல்லாம நான் வாங்கி கொடுத்த மினி கிட்டார் எப்போதுமே உன் கூட தானே இருக்கும். அதை வச்சு நீ எப்ப வேணும்னாலும் பாடிக்கலாம். அப்புறம் என்ன, உனக்காக ஓடி போய் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. விட, பாத்துக்கலாம், இதை பெருசாக்க வேணாம். நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். நாம இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அந்த விக்ரமன் சார் நான் எதுக்கு மேல் ஆக்கிலன்னு சொல்லிட்டாரு. அவர் மூஞ்சில கரிய புசனம், அது போதும்" என அவன் கோவத்தை திசை மாற்ற முயன்றாள். மாலினி உடனே, "ஏய், எப்படியும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஸ்கூல்லையே நீங்க தானே முதலிடம் வருவீங்க. அப்புறம் என்ன?"
ஸ்கூல்ல நாங்க பாட போறோம்னு தெரிஞ்சாலே பெருசா பாட்டு படிக்க பேர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அங்க எங்களுக்கு போட்டியும் கம்மி. ஆனா இங்க அப்படி இல்ல. நிறைய பசங்க போட்டிக்கு பேர் கொடுத்திருக்காங்க. அதோட இல்லாம பாதி பேர் அதுல ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், முறையா சங்கீதம் கத்துக்கிட்டவங்க. சோ இவங்கள மீறி நாம ஃபர்ஸ்ட் வரணும். அது கொஞ்சம் ரிஸ்க் தான் என சொல்லி முகத்தை தொங்க போடவும் சிவா அவளிடம், எதுக்கு இப்ப மூஞ்சி தொங்க போடுற? பார்க்க சகிக்கல. உன்கிட்டயும் என்கிட்டயும் நல்ல குரல் வளம் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. சோ நாம கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு. நாம தான் வின் பண்ணுவோம். ஓகே? என கை நீட்ட மற்றவர்களும் சிவா கையின் மேல் கை வைத்து ஓ என கத்தினர். சரி வா, நாம இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம் என பாட்டு பாட ஆரம்பித்தனர். யாழினி வாங்கி கொடுத்த கிட்டாரை எடுத்தவன் விருப்பம் இல்லாமல் கிட்டார் ஸ்ட்ரிங்ஸை அட்ஜஸ்ட் செய்து கொண்டான். கல்லூரி முடிந்த அனைவரும் வீட்டிற்கு செல்ல ஆடலுடன் சிவாவும் அவளின் வீட்டிற்கு சென்றிருந்தான். யசோதா இருவரும் வருவதை பார்த்தவர், வாடா சிவா, இந்த அம்மாலாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல. காலேஜ் சேர்ந்த பிறகு இந்த அம்மாவை ஒரு எட்டு வந்து பாத்தியாடா? ரொம்ப பெரிய மனுஷனாகிட்ட போல. போடா, அம்மா உன் மேல கோவமா இருக்க என முகத்தை திருப்பிக் கொள்ள சிவா ஓடி வந்து அவர் தோளில் கை போட்டவன். கோச்சுக்காதீங்க மம்மி, நான் பார்ட் டைம் வேலைக்கு போறேன். அதை விட்டா காலேஜ் முடியல. சுத்தமா நேரம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்படுறியாடா கண்ணா என அம்மாவிற்கே உண்டான கவலையையும் பாசத்தையும் காட்ட, அதெல்லாம் இல்லம்மா, பாத்துக்கலாம் விடுங்க என்றதும் அவன் தலையை வாஞ்சியோடு களைத்து விட்டார். ஹலோ ஹலோ என ஆடல் கூப்பிட அப்போதுதான் இருவரும் திரும்பி பார்த்தனர். நான் இங்க ஒருத்தி இருக்க, அது யாரு கணக்காச்சு தெரியுதா? உங்க பாசமழையா அப்புறம் பொழிஞ்சுக்கோங்க. முதல்ல எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க சாப்பிட என்றதும், இவ ஒருத்தி எப்ப பாரு ஏதாவது தின்னுகிட்டே இருக்கணும். போடி, போய் மூஞ்சு கை கால கழுவிட்டு வா என்று கத்திவிட்டு, சிவா நீயும் போய் முகம் கை கால் கழுவிட்டு வா, அம்மா உனக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி வைக்கிறேன். சரிம்மா என்றவன் கொல்லைப்புறம் சென்று விட்டான். சிவாவும் ஆடலும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அப்போதிலிருந்தே சிவாவின் மேல் ஆடலின் பெற்றோர்களுக்கு தனி பாசம் உண்டு. சிவாவின் அப்பா இறப்பிற்கு கூட ராஜேந்திரன் தான் செலவு செய்து அவரது உடலை நல்லடக்கம் செய்தார். கஷ்டத்தில் இருக்கும் பிள்ளை என்றாலும் நன்றாக படிக்கும் சிவாவைத்தான் சக்திக்கும் ஆடலுக்கும் உதாரணமாக சொல்லி இருவரும் வளர்த்தனர். சிவாவும் தன் தாய் தம்பியிடம் கூட அவ்வளவாக பேச மாட்டான். அவனின் இயல்பான குணம் இது. ஆனால் ஆடலின் வீட்டில் சிவா சுதந்திரமாக சொந்த பிள்ளை போல வலம் வருவான். இருவரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுவிட்டு யசோதாவிடம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க அப்போது ராஜேந்திரன் உள்ளே வந்தவர். அடடே சிவா, வாப்பா, நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என யசோதா கேட்க, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. பார்வதியும் விக்ரமனும் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வராங்க. அதான் சீக்கிரம் இல்லைல்ல சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ சரிங்க, நான் போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட செய்றேன் என்றவர் அடுப்படி நோக்கி நகர்ந்து விட்டார். விக்ரமன் வரும் செய்தியை கேட்ட ஆடலும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.